ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்தமானில் பர்த்டே ஹால் அப்புறம் கல்யாண மண்டபம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பர்த்டே ஹால் தான். இங்கே பெரியவங்க நிற்கிறாங்க, வணக்கம் சொல்லி நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்காக. உள்ளே போயிட்டே இருந்தோன்னா இதுதான் ஹால். இங்கே வந்துட்டு சாப்பாடு சிஸ்டம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊருக்கும் அந்தமானுக்கும் எப்படி இருக்குன்னா, அங்கே பாருங்கள் சேர் தெரியுதா, அந்த சேரில் தான் நம்ம உட்காந்து சாப்பிடணும். நம்ம ஊரில் மாதிரி டேபிள் போட்டு இலைய வச்சு அதில் சாதம், குழம்பு, சப்ஜி அந்த மாதிரி எதுவும் வைக்க மாட்டாங்க. இங்கே எப்படின்னா ஒரு டேபிள் வச்சுப்பாங்க. டேபிளில் பூரி, புலாவ், சாப்பாடு, சாம்பார், சிக்கன் அந்த மாதிரி லைனில் ஒரு 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 டிஷ்ஷுக்கும் ஒருத்தங்க நிற்பாங்க. அவங்கக்கிட்ட நாம் தனியாக ஒரு பிளேட் எடுத்துகிட்டு போயிட்டு லைனில் நின்று ஒன்று ஒன்றா வாங்கிட்டு தனியாக சேரில் உட்காந்து சாப்பிடணும். சில சமயத்தில் சேர் கிடைக்காது. சேர் கிடைக்காட்டி நின்றுட்டு தான் சாப்பிட்ற மாதிரி வரும். இது அந்த மாதிரில கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான். நெக்ஸ்ட் இதுதான் ஹால். இங்கே தான் வந்துட்டு வந்திருக்கவங்களாம் உட்காந்து ஃபங்க்ஷனை பார்த்துட்ருப்பாங்க. இது பர்த்டே ஹால் அப்படிங்கவும் ரொம்ப பலூன்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குது. இதில் வந்துட்டு அந்தமானில் என்ன விஷயம்னா, மோஸ்ட்லி எல்லாருமே நம்ம ஊரில் இருந்து இங்கே வந்து வாழ்ந்துட்டுருக்கவங்க தான். ஸோ ஊரில் கல்யாணம் வச்சுருவாங்க. கல்யாணம் வச்சுட்டு இங்கே வந்து ஒரு சிலவங்க ரிசப்ஷன் வைக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஊரில் மட்டும் கல்யாணம் வச்சுட்டு இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்த பிறந்துடும். குழந்த பிறந்ததுக்கப்புறம் 1 இயருக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பர்த்டேவை எப்போவுமே வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பெருசாக தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் கல்யாணத்துக்கான எவ்வளோ செலவு வரும், அதே செலவு தான் இங்கேயும் வரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ எல்லாருமே குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை ஹாலில் வச்சு தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணி எல்லாரையும் வெல்கம் பண்ணி, அது குழந்தைங்களுக்கு ஒரு மெமரிஸாகவும் இருக்கும்ல. ஃபஸ்ட் பர்த்டே வந்து அது ஆல்பம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆசிரமம்லாம் இருக்குது. அங்கேயும் ஃபுட் டொனேஷன்லாம் பண்ணுறவங்களும் பண்ணுவாங்க. இந்த மாதிரில இன்னொரு ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, கல்யாணமாக இருந்தாலும் பர்த்டே ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே டான்ஸு செம்மையாக ஆடுவாங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு. கல்யாணம்னா டான்ஸ் ஆடுற பழக்கம் இப்போ வந்துகிட்டே இருக்குது நம்ம ஊர் சைட்லேயும். இருந்தாலும் அந்தமானில் பெரியவங்க வந்து எதுவும் பார்க்க மாட்டாங்க. வயசானவங்க தான் மோஸ்ட்லி ரொம்ப டான்ஸ் ஆடுவாங்க. நம்ம ஆடலாட்டியும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது அது ஒரு தனி ஃபீல் தான். செம்மையாக இருக்கும். கேக் ரெடியாக இருக்குது. இனி கேக் கட் பண்ணி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.